புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெற்ற ரஷ்ய நாட்டின் கலை நிகழ்ச்சிகளை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டுகளித்தனர். இந்தியா மற்றும் ரஷ்யா இடையிலான கலாச்சார பரிமாற்றத்தை வலுப்படுத்தும் வகையில் ரஷ்யாவின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் அரங்கேற்றப்பட்டன. ரஷ்யாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளை ஏராளமானோர் கண்டு மகிழ்ந்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் வளாகத்தில் 300க்கும் மேற்பட்ட பெண்கள் பொங்கல் வைத்து கிடா வெட்டி படையலிட்டு வழிபாடு நடத்தினர். முன்னதாக தலையில் பொங்கல் பானைகளை சுமந்தபடி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக மேலதாளம் முழங்க பெண்கள் ஊர்வலமாக கோயிலை சென்றடைந்தனர். மக்கள் ஒற்றுமை மற்றும் நகரத்தின் வளர்ச்சிக்காக தலைமுறையாக பொங்கல் வைத்து வழிபட்டு வருவதாக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பெண்கள் தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள மதுபான கடையை திறக்க கோரி மதுப்பிரியர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்து கடையை மோதி ரகளையில் ஈடுபட்டார். ஏன் சார் ஒன் ஷாப் 1 மணி நேரம் மூடுறாங்க? ஏன் சார் மூடுறாங்க? இது தவறு. இது தவறு. காலி பாட்டில்களை சேகரித்து வந்த மதுப்பிரியர்கள் மதுபான கடையை நண்பகல் 12 மணிக்கு முன்பே திறக்க கோரி வற்புறுத்தினர். அப்போது காலி பாட்டில்களை ஒப்பந்ததாரரிடம் கொடுத்து 10 ரூபாய் பெற்றுக் கொள்ளுமாறு விற்பனையாளர் கூறியுள்ளார். இதனை ஏற்க மறுத்த மதுப்பிரியர்கள் 10 ரூபாய் கொடுப்பதற்கு காலதாமதம் ஆவதாக கூறி கூச்சலிட்டதால் செய்யாறு புறவழிச்சாலையில் உள்ள 3 மதுபான கடைகளும் மூடப்பட்டன. இதில் ஆத்திரமடைந்த ஒருவர் பைக்கில் வேகமாக வந்து கடை மீது மோதினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே விவசாயியின் வீட்டில் பதுங்கியிருந்த அரிய வகை உயிரினமான எறும்பு திண்ணியை வனத்துறையினர் மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். செங்கம் அடுத்த காந்திநகர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சின்னராஜ் என்பவரின் பழுதடைந்த கூரை வீட்டில் சுமார் 5 கிலோ எடையுள்ள அரிய வகை எறும்பு திண்ணி இருப்பதாக வனத்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. நிகழ்வு இடத்திற்கு சென்ற வனத்துறையினர் எறும்பு திண்ணியை பிடித்து ஜப்பாது மலை அடிவார வனப்பகுதிக்கு எடுத்துச் சென்று பாதுகாப்பாக விட்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே வையம்பட்டி கிராமத்தில் உள்ள சடச்சி அம்மன் கோயிலுக்குள் புகுந்த மர்ம நபர் மணிகளை திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடந்த மாதம் இதே கோவிலில் உண்டியலை ஒடித்து பணம் திருடப்பட்டுள்ள நிலையில் அருகே உள்ள பாஞ்சார் கிராமத்தில் அமைந்துள்ள சங்கிலி கருப்புசாமி கோயிலில் 13 மணிகள் திருடப்பட்ட சம்பவமும் காரியாபட்டி காவல் நிலையத்தில் புகாராக பதிவாகியுள்ளது. மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சரும் ஒன்றிய அமைச்சருமான சிவராஜ் சிங் சௌகானுக்கு இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜா பவுலிங் செய்த காணொலி இணையத்தில் பரவலாகியுள்ளது. போபாலில் நடைபெற்ற மத்திய பிரதேச விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழாவில் சிவராஜ் சிங், இந்திய கிரிக்கெட் வீரர் ஜடேஜா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேட்டிங் செய்ய ஜடேஜா அவருக்கு பந்து வீசினார். சீன புத்தாண்டை வரவேற்கும் வகையில் மேற்குவங்க மாநில தலைநகர் கொல்கத்தாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அந்நாட்டின் கலை நிகழ்ச்சிகள் நிகழ்த்தப்பட்டன. சீன துணை தூதரகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்நிகழ்ச்சியில் சீன நாட்டின் தற்காப்பு கலைகளும் அரங்கேற்றப்பட்டன. சீன புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நடைபெற்ற வசந்த விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பச்சை மிளகாய்க்குள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பிடிபட்டது. ஜோத்பூரிலிருந்து ஐதராபாத்திற்கு சென்ற தனியார் பேருந்தில் அனுப்பப்பட்ட பார்சல் ஒன்றை பேருந்தின் ஓட்டுநர் சந்தேகத்தின் பேரில் சோதனையிட்டார். அந்த பார்சலில் பச்சை மிளகாய்களில் சில மிளகாய்கள் மட்டும் லேசாக வெட்டப்பட்டிருப்பதை ஓட்டுநர் கவனித்தார். அதனை திறந்து பார்த்தபோது மிளகாய்க்குள் எம்டி வகை போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தார். ஒரு மிளகாயில் சுமார் 5000 ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை உள்ளடக்கியிருந்ததை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கும்பகோணத்தில் தனியார் பேருந்தை வழிமறித்து சாலையில் படுத்து ரகளையில் ஈடுபட்ட மதுப்பிரியரால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
மொட்டை கோபுரம் அருகே மதுப்பிரியர் ஒருவர் தலைக்கேறிய போதில் சாலையில் நடுவே படுத்துக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டார். இதனை அங்கிருந்தவர்கள் வேடிக்கை பார்த்த நிலையில் ஊர்காவல் படை வீரர் ஒருவர் மதுப்பிரியரை அப்புறப்படுத்தினார். திருவண்ணாமலையை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் பேரூராட்சியில் மின்கம்பம் அகற்றப்படாமல் மின்கம்பத்தை சேர்த்து கான்கிரீட் தளம் அமைத்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் காவல் நிலையம் அருகே 2 கடைகளுக்கு கான்கிரீட் தளம் அமைக்கும் பணி நடைபெற்ற நிலையில் சாலையோரம் பல ஆண்டுகளாக இருந்த மின்கம்பத்தை அகற்றாமல் கான்கிரீட் தளம் அமைக்கப்பட்டது. மின்கம்பத்துடன் கான்கிரீட் தளம் அமைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் சிங்கப்பூர் வான் கண்காட்சி சாங்கி வர்த்தக மையத்தில் தொடங்கியிருக்கிறது. பிப்ரவரி 3 முதல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியில் இந்தியா, சீனா, ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகளின் விமானப்படை குழுக்களின் கண்கவர் வான் சாகசம் நடைபெற இருக்கிறது. தொடக்க நாளில் வந்தே மாதரம் பாடல் முழக்கத்துடன் இந்தியாவின் சாரங் ஹெலிகாப்டர் குழுவினரின் சாகசம் நடைபெற்றது. மற்ற நாடுகளின் விமானங்களும் கண்கவர் புகைகளை எழுப்பியபடி வானை வட்டமடித்தன. Demanding well done. வார இறுதி நாட்களில் நடைபெறும் கண்காட்சியை நேரில் பார்க்க பொதுமக்கள் அனுமதிக்கப்பட உள்ளனர்.